Hi friends, welcome to my channel Mr. V Voice. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எந்த கேப்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றதுனால நமக்கு ஒரு லாங் டைம்ல நல்ல ஒரு ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி சில விஷயத்தை கத்துக்கிறோம் இல்லையா, அது மாதிரி இதுவும் ஒரு பார்ட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். இதை ஏன் பார்க்கணும் அப்படின்னா, நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய கம்பெனி அடுத்த கட்டத்துக்கு அதுக்கு வளர்ச்சி இருக்கா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்ல. சந்திரமுகியில பேய் இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி. ஏன் இதை பார்க்கணும் அப்படின்னா, வளர்ச்சி இருந்தாதான் நமக்கு ஒரு கம்பெனி அதோட ப்ராடக்டை சேல் பண்ணாதான் அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஒரு கம்பெனி ப்ராஃபிட் மேக் பண்ணாதான் அதோட ஸ்டாக் ப்ரைஸ் வந்துட்டு மேலே ஏற ஆரம்பிக்கும். எதை மாதிரி மார்க்கெட் கேப்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றதுனால நமக்கு பெட்டரா இருக்கும் அப்படின்றது முன்கூட்டியே தெரிஞ்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணா எப்படி இருக்கும், அதுதான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஜென்ரலா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு 3 விதமான மார்க்கெட் கேப் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஒன்று பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப், இன்னொன்று மிட் கேப், இன்னொன்று ஸ்மால் கேப். இந்த 4 டைப் ஆஃப் கேப்பில் எதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு இன்வெஸ்டருக்கு லாங் டைமில் நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லார்ஜ் கேப் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கம்பெனி ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்ட் ஆகி நல்லா வளர்ந்துருச்சு. அந்த கம்பெனியுடைய பிராண்ட்ஸ் ப்ராடக்டை இந்தியா ஃபுல்லாக வந்துட்டு யூஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐடிசி, ஆஷிர்வாத் ஆட்டா, சிகரெட்ஸ், இதே மாதிரி ஹிந்துஸ்தான் யூனிலிவருடைய ப்ராடக்ட்ஸ். நம்மளுடைய ரெகுலர் லைஃப்பில் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்போம் ஆல் ஓவர் இந்தியா. ஏர்டெல், அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஜியோ, எல்லாருக்குமே அந்த கம்பெனியை பற்றி நல்லாவே தெரியும். இந்த மாதிரி கம்பெனியில் யார் இன்வெஸ்ட் பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரிஸ்க் ரொம்ப கம்மியாகவே இருக்கணும், ப்ராஃபிட் ரொம்ப அதிகமாகவும் வேண்டாம், சேம் டைம் எனக்கு வந்துட்டு நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எனக்கு இயர் ஆன் இயர் க்ரோத் ஆகிட்டு இருக்கணும், பட் நெகட்டிவில் போகக்கூடாது. அதை மாதிரி இருக்கிறவங்க இதை மாதிரி லார்ஜ் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ நமக்கு லார்ஜ் கேப் அப்படின்னா எதை வச்சு அதை பிரிப்பாங்க அப்படின்னா, மினிமம் 20,000 crore வந்துட்டு அதோட கம்பெனியுடைய மார்க்கெட் கேப் இருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் அது வந்துட்டு லார்ஜ் கேப் அப்படின்னு சொல்லி எடுத்துப்பாங்க. அடுத்தது பார்க்க போகிறது மிட் கேப் கம்பெனி. அப்படின்னா என்ன அப்படின்னா, லார்ஜ் கேப்பை விட ஒரு படி கீழே. அப்படின்னா இதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சம் இருக்குது. ஐ மீன் மிட்லேருந்து லார்ஜ் ஸ்கேலாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மிட் கேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5,000 crore-லேருந்து 20,000 crore இந்த இன்பிட்வீனில் இருக்கிறத வந்துட்டு மிட் கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு ஆல்மோஸ்ட் எஸ்டாப்ளிஷ்ட், அட்லீஸ்ட் வந்துட்டு இந்தியா ஃபுல்லாக தெரியலனாலும் ஒரு குறிப்பிட்ட ரீஜியனுக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த கம்பெனி பற்றி தெரியும். கம்பெனியில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்களோ அதெல்லாமே வந்து அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அது மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்துட்டு மிட் கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. மிட் கேப்பில் யார் இன்வெஸ்ட் பண்ணுவா அப்படின்னா, க்ரோத் பொட்டன்ஷியல் இருக்கும் இந்த கம்பெனியில், சேம் டைம் வந்து ரிஸ்க்குமே கொஞ்சம் அதிகம் கம்பேரிட்டிவ்லி லார்ஜ் கேப். எனக்கு ரிஸ்க் இருந்தாலும் பரவாயில்லப்பா, என்னால் ஒரு நல்ல கம்பெனியை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், எனக்கு அதுக்கான கேப்பபிள் இருக்குது, நான் ரிஸ்க்கை எடுக்கிறேன், அதுக்கான ரிவார்ட் எனக்கு வேணும் அப்படின்றவங்க இது மாதிரி மிட் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கான ரிட்டர்ன்ஸ் அவங்க எடுப்பாங்க. நமக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி ஒரு குட்டி கதையில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்றேன் ஏன் ஸ்மால் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு காட்டில் ஒரு சிங்கம் ஒன்று இருக்கு. அது வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா, குட்டி போடுது. பிறக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா அதோட உருவம் ரொம்ப சின்னதாக இருக்கு. அதே வளர்ச்சி அடைய அடைய அதோட உருவ அமைப்பு, அதோட வேகம் எல்லாமே வந்துட்டு ரொம்ப பெருசாகவும் அதிகமாகவும் இருக்கு. அதோட அம்மா பார்த்தீங்க அப்படின்னா அதோட வளர்ச்சியில எந்த ஒரு பெரிய ஒரு மாற்றமுமே இல்லை. அது ஆல்ரெடி வளர்ந்ததுனால அதோட உருவத்துல எந்த ஒரு மாற்றமுமே நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரிதான் ஒரு லார்ஜ் கேப்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அதோடைய சேல்ஸ் growth பாத்தீங்கன்னா 6 to 8% தான் இருக்கும். அதனால நமக்கு ப்ராஃபிட் ரொம்ப கம்மியா கிடைக்கும். அதே ஸ்மால் கேப்ல இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா அந்த குட்டி மாதிரி தான் ரொம்ப வேகத்துல வளரும், நமக்கு நல்லாவே ஒரு ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லார்ஜ் கேப் ஒரு 6 to 8% கிடைக்குது அப்படின்னா, ஸ்மால் கேப் வந்துட்டு மோர் தென் 12% அதோட சேல்ஸ் இயர் ஆன் இயர் இருக்கும். அதனால ஸ்டாக் மார்க்கெட்ல நம்மளும் நல்ல ஒரு ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணவும் முடியும். இந்த கம்பெனியுடைய மார்க்கெட் கேப் பார்த்தீங்க அப்படின்னா 500-லேருந்து 5,000 crore-க்குள்ளே இருக்கும். இந்த மாதிரி கம்பெனிக்கு அதிகப்படியான பொட்டென்ஷியல் இருக்கும். ஏன் அப்படின்னா, இது எஸ்டாப்ளிஷ் அந்த அளவுக்கு ஆயிருக்காது. ஒரு குறிப்பிட்ட 1 இல்லாட்டி 2 ஸ்டேட்டில் மட்டும்தான் இந்த கம்பெனியை பற்றி தெரிஞ்சிருக்கும். இதை மாதிரி கம்பெனி வெல் எஸ்டாப்ளிஷ்டாக இருக்காது. இப்போ தான் அதை ஸ்டெப் பை ஸ்டெப் டெவலப் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஐ மீன் ப்ராப்பரான ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் ஆக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதனால இதோடைய இம்ப்ரூவ்மெண்ட் வந்துட்டு ரொம்பவே அதிகம். இதோட வளர்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் ரொம்பவே அதிகமாக இருக்கும், ஒரு அசுர வேகம் அப்படின்னு சொல்லலாம். ஸ்மால் கேப்பில் யார் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு ஸ்மால் அண்ட் மிட் கேப்பை தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அதுக்கு தான் பொட்டென்ஷியல் அதிகம். அடுத்தது ஒரு 3 கேப் இருக்கு, மைக்ரோ, மேக்ரோ, நேனோ.
இந்த 3 கேப்பையும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னா ரொம்ப ரிஸ்க் அதிகம். அந்த கம்பெனியை பற்றி ப்ராப்பரான டேட்டாஸ் வந்துட்டு கிடைக்காது. இதுவரையும் நீங்கள் இந்த 4 டைப் கேப்பில் எதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, இதுக்கப்புறம் நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.